உங்க எல்லாரையும் யூனியன் பட்ஜெட் 2024 அப்டேட்ஸ்க்கு வரவேற்கிறேன். லேட்டஸ்ட் அப்ப கிரிட்டிக்கல் அப்டேட்ஸ் யூனியன் பட்ஜெட்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கீ அனௌன்ஸ்மெண்ட், எப்படி நம்மளோட பொருளாதாரம், வணிகம், தின வாழ்க்கையெல்லாம் மாற போகுதுன்னு பார்க்க போறோம். நீங்க பிசினஸ் ஓனரா இருங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருங்க, ஸ்டூடெண்டா இருங்க, ஹோம் மேக்கரா இருங்க, யூனியன் பட்ஜெட் வந்து ஒரு யூனிக் வேல நம்மள அஃபெக்ட் பண்ணும். டாக்ஸ் பாலிசி சேஞ்சஸ்ல இருந்து நியூ கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ், எதுக்கெல்லாம் செலவு பண்ணணும் ப்ரையாரிட்டி கொடுத்திருக்காங்க, எல்லாமே பார்க்க போறோம். First, new tax updates பார்க்கலாம். New tax regime structure உடைய revised rate பார்க்கலாம். Percentage of tax previous அப்புறம் revised. nil வந்து 3 lakhs 0 to 3 lakhs. 5% வந்து 3 to 6 lakhs, 3 to 7 lakhs ஆயிருக்கு. 10% slab rateல 6 to 9 lakhs, 7 to 10 lakhs மாறி இருக்கு. 15% வந்து 9 to 12 lakhs வந்து 10 to 12 lakhs மாறி இருக்கு. 20% tax slab rateல 12 to 15 lakhs, 12 to 15 lakhs தான் இருக்கு. 30%ல 15 lakhs above, 15 lakhs above இருக்கு. Standard deduction வந்து 50,000 இருந்து 75,000 ரூபாயா அதிகமாக இருக்கு நீங்க நியூ டாக்ஸ் ரெஜிம் ஆப் பண்ணீங்கன்னா. சில இம்பார்ட்டன்ட் டாக்ஸ் சேஞ்சஸும் நடந்திருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். என்ன சேஞ்ச், ஓல்ட் ரேட் லிமிட், நியூ ரேட் லிமிட்டை பார்க்கலாம். NPS எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டிடக்ஷன் வந்து 10% இருந்து 14% ஆயிருக்கு. டாக்ஸ் ஆன் கேபிட்டல் கூட்ஸ், அதாவது அன்லிஸ்டட் பாண்ட்ஸ், டெபென்ச்சர்ஸ், டெப்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், மார்க்கெட் லிமிடெட் டெபென்ச்சர்ஸ் முதல்ல வந்து பேஸ்ட் ஆன் ஹோல்டிங் பீரியடா இருந்தது, இப்போ வந்து அப்ளிகபிளா இருக்கு irrespective ஆஃப் ஹோல்டிங் பீரியட். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் 15% இருந்து 20% ஆயிருக்கு. லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் 10% இருந்து 12.5% ஆயிருக்கு. கேபிட்டல் கெயின்ஸோட எக்ஸம்ஷன் லிமிட் 1 lakh இருந்து 1,25,000 ஆயிருக்கு. TDS இ-காமர்ஸ் ஆபரேட்டர்ஸோட வந்து 1% இருந்து 0.1% ஆயிருக்கு. கார்ப்பரேட் டாக்ஸ் ரேட் ஃபாரின் கம்பெனிஸ்க்கு 40% இருந்து 35% ஆயிருக்கு. STT ஆன் சேல் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து 0.0625% ஆஃப் ஆப்ஷன் பிரீமியம் இருந்தது, இப்போ 0.1% ஆஃப் ஆப்ஷன் பிரீமியம் ஆயிடுச்சு. STT ஆன் சேல் ஆஃப் ஃபியூச்சர் செக்யூரிட்டிஸ்ல வந்து 0.0125% ஆஃப் ஃபியூச்சர் பிரைஸ் இருந்தது, இப்போ 0.02% ஆயிடுச்சு. எது சீப்பா இருக்கு, எது எக்ஸ்பென்சிவ் ஆயிருக்கு பார்க்கலாம். மொபைல் போன் பேசிக் கஸ்டம் டியூட்டி மொபைல் போன்ஸ் அண்ட் சார்ஜஸ்க்கு வந்து 15% கம்மியா இருக்கு. கோல்ட் அண்ட் சில்வரோட கஸ்டம் டியூட்டி வந்து 6% ரெடியூஸ் ஆயிருக்கு. பிளாட்டினம் உடைய கஸ்டம் டியூட்டி வந்து 6.5 டிக்ரீஸ் ஆகும். கேன்சர் ட்ரக்ஸ்ல 3 அடிஷனல் கேன்சர் ட்ரக்ஸ்க்கு வந்து கஸ்டம் டியூட்டி எக்ஸம்டா கொடுத்திருக்காங்க. சீ ஃபுட், அதாவது பேசிக் கஸ்டம் டியூட்டி, சர்டன் ப்ரூட் ஸ்டாக், ஷ்ரிம்ப், ஃபிஷ் ஃபீட் இதெல்லாம் வந்து 5% கட் ஆக போகுது. சோலார் எனர்ஜி பார்ட்ஸ், இதோட கஸ்டம் டியூட்டி சோலார் எனர்ஜி அதெல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆக போறது இல்ல. ஃபெரோனிக்கல் அண்ட் பிளிஸ்டர் காப்பர் வந்துட்டு பேசிக் கஸ்டம் டியூட்டி இந்த ரெண்டு பொருட்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஃபுட்வேரோட கஸ்டம் டியூட்டி லெதர் அண்ட் ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங்ல வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்போ எதெல்லாம் எக்ஸ்பென்சிவ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, அமோனியம் நைட்ரேட் இதோட கஸ்டம் டியூட்டி வந்து 10% அதிகமாகும். நான் பயோ டிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ் இதோட டியூட்டி வந்து 25% இன்க்ரீஸ் ஆக போகுது. டெலிகாம் எக்யூப்மெண்ட் பேசிக் கஸ்டம் டியூட்டி வந்து 15% 10% இருந்து ஆக போகுது. டாக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸ் TCS வந்து 1% இருக்க போகுது. நோட்டிஃபைட் கூட்ஸ்ல அப்ளை பண்ண போறாங்க எக்ஸீடிங் 10 lakhs. சோலார் கிளாஸ் இதுல கஸ்டம் டியூட்டி வந்து எக்ஸ்டெண்ட் ஆக போறது கிடையாது. மீதி என்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். டெவலப்மெண்ட் சப்போர்ட்டுக்கு ஸ்பெஷல் பினான்சியல் சப்போர்ட் பீகார் அண்ட் ஆந்திர பிரதேஷ்ல 26,000 crore ரூபீஸும் 15,000 crore ரூபீஸும் ரெஸ்பெக்டிவா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்க்கு சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் செக்டர்ல கவர்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து 1.5 lakh crores யூஸ் பண்ணி பூஸ்ட் பண்ண போறாங்க. 109 அதிகமா விளைச்சல் கொடுக்கும், வெப்பநிலைகளை தாக்குப்பிடிக்கும் 32 ஃபீல்ட் கிராப்ஸ், அதுக்கப்புறம் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. 1 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க போறாங்க நேச்சுரல் ஃபார்மிங்ல. இதுக்கு சர்டிபிகேஷனும் பிராண்டிங்கும் தர போறாங்க. செல்ஃப் சஃபிஷியன்ட் ஸ்ட்ராட்டஜி ஆயில் சீட்ஸ்க்கு அண்டர்வேல இருக்கு. நபார்ட் வந்து ஃபினான்ஸ் கொடுக்க போறாங்க. ஷ்ரிம்பிங்க்கு இதுல வந்து இனோவேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி டெவலப் பண்ண போறாங்க. எந்த பங்குகள்லாம் இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்டிலைசர் ஸ்டாக்ஸ் வந்து இம்பாக்ட் ஆகும். காவேரி சீட், அப்புறம் அவந்தி ஃபீட். அட்வான்ஸ் அல்ட்ரா சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் பிளான்ஸ், இது வந்து ஒரு இண்டிஜினியஸ் டெக்னாலஜி. அட்வான்ஸ் அல்ட்ரா சூப்பர் கிரிட்டிக்கல் AUSC தெர்மல் பவர் பிளான்ஸ், இதுல வந்து அதிகமா எஃபிஷியன்சி இருக்கு. இது கம்ப்ளீட் ஆயிருக்கு. கவர்மெண்ட் வந்து நிதி உதவி கொடுக்க போறாங்க. ஒரு JV, NTPC அண்ட் BHELக்கு நடுவுல ஒரு ஃபுல் கெபாசிட்டி, அதாவது 800 மெகாவாட் கமர்ஷியல் பிளான்ட் வந்து AUSC டெக்னாலஜி வச்சு நிறுவ போறாங்க. ஸ்டாக்ஸ் எதெல்லாம் இம்பாக்ட் ஆகும் பாத்தீங்கன்னா, NTPC, BHEL. PM ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0 யூஸ் பண்ணி ஹவுசிங் நீட்ஸ் 1 crore போர் அப்புறம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10 lakh crores. சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் வந்து 2.2 lakh crore நெக்ஸ்ட் 5 yearsல கொடுக்க போறாங்க. ப்ரொவிஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் இருக்கு. ஒரு சப்சிடி இந்த லோன்ஸ் எல்லாத்தையும் அஃபோர்டபிள் ரேட்ல வந்துட்டு என்விசார்ஜும் பண்ணிருக்காங்க. இந்த பங்குகள்லாம் இம்பாக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, HUDCO, NBCC, ஹவுசிங் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ஸ்டேட் கவர்மெண்ட், அப்புறம் மல்டிலேட்டரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் வந்துட்டு சேர்ந்து
வாட்டர் சப்ளை ப்ரொமோட் பண்ண போறாங்க, சியூவேஜ் ட்ரீட்மெண்ட், அப்புறம் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் 100 பெரிய நகரங்களுக்கு. இந்த இனிஷியேட்டிவ் மூலமா ட்ரீட்டட் வாட்டர் வந்துட்டு இரிகேஷன் அப்புறம் டேங்க் ஃபில் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறாங்க. எந்த பங்குகள்லாம் இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் லிமிடெட், VA டெக் வபாக். ஓனர்ஷிப், லீசிங், அதுக்கப்புறம் ஃபிளாகிங் ரிஃபார்ம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க இந்தியாவுடைய ஷிப்பிங் இண்டஸ்ட்ரிக்கு எக்ஸ்ட்ராவா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்றதுக்காக. எந்த பங்குகள் இம்பாக்ட் ஆகும் பாத்தீங்கன்னா GA ஷிப்மெண்ட், SCI. மினிஸ்டர் வந்து லிமிட் ஆஃப் லோன்ஸ் கவர்மெண்டோட முத்ரா ஸ்கீம் 20 lakhs அதிகம் பண்ணிருக்காங்க. 10 lakhsல இருந்து மைக்ரோ என்டர்பிரைசஸ் வந்து பூஸ்ட் பண்றதுக்காக. ரிவைஸ்ட் ஃபிஸ்கல் டெபிசிட் 2024-25 டார்கெட் வந்து 4.9% ஆஃப் GDP இருக்கு. 20 பாயிண்ட் பேசிஸ் லோவரா இருக்கு. 5.1% இருந்தது இன்ட்ரிம் பட்ஜெட்ல. இந்த சர்வே வந்து இந்தியாவுடைய ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து 6.4%ல இருந்து 5.6% டிராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபினான்ஷியல் இயர் ஃபிஸ்கல் டெபிசிட் பார்க்கலாம். 2020-21 9.2, 21-22 வந்து 6.8, 22-23 வந்து 6.4, 23-24 5.8, 24-25 டார்கெட் வந்து 4.9. ஹையஸ்ட் அலோகேஷன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அலோகேஷனோட கெபெக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 11.11 lakh crores. இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் வந்து கண்டினியூஸா லோவா இருக்கு, ஸ்டேபிளா இருக்கு. ஒரு டார்கெட் 4% பார்த்து மூவ் பண்ணிட்டே போயிட்டு. இந்த பட்ஜெட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உங்களை எப்படி எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.